ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் யூனிட் 1 நேஷ்னல் சிம்பிள்ஸ். ஸோ நேஷ்னல் சிம்பிள்ஸ்ன்னும் போது இங்கே சும்மா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே என்னெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது தான். அதில் நேஷ்னல் அனிமல் பார்ப்பாங்க, அண்ட் பேர்ட்ஸ் பார்ப்பாங்க, ஃப்ளவர் பார்ப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். அண்ட் பீகாக் சேஞ்சுரி வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு விராலிமலையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நேஷ்னல் பேர்டு வந்து பீகாக். அப்புறம் நம்மளுடைய அக்வாட்டிக் மேமல்ஸ் டால்ஃபின் பார்க்குறாங்க, அண்டு கரியல் crocodile பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாமே சின்ன நமக்கு தேவையில்லை. பட் நம்மளுடைய ரிவர் பார்த்தோன்னா, ரிவர் கங்கா 255 கிலோமீட்டர் லாங், நம்மளுடைய லாங்கஸ்ட் ரிவர் நம்ம இந்தியாவில் போயிட்டுருக்கிறது. அடுத்து பிரம்மபுத்திரா 2009 கிலோமீட்டர் லாங், இது இந்தியாவில் போல் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ரூட் என்னன்னு பார்த்தோன்னா மேங்கோ. அந்த மேங்கோன்றதுக்கு பேர் வந்து இமாம் பசாந்த். இது ஒரு வெரைட்டி ஆஃப் மேங்கோ. இப்போ முகலுடைய பீரியடில் ராயல் ஃபேமிலி டைமில் வந்து கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அக்கேஷ்னலாக ஃபாரஸ்ட்டில் வந்து பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தோம், இது எல்லாமே அவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய கான்வர்சேஷன். நம்மளோட நேஷ்னல் ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ. அந்த பேனியன் ட்ரீ ரொம்ப பெரிய பேனியன் ட்ரீ, ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபாரஸ்ட்லே 1000 பறவைகள் வாழக்கூடிய இடம். இந்த ஃபேமஸான பேனியன் ட்ரீ வந்து நம்ம இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுரா கல்கட்டாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய பேனியன் ட்ரீ வந்து அடையாரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இதை பற்றி எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி சின்னதாக நடந்திருக்கு இங்கே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ தான் நம்மளுடைய நேஷ்னல் சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேனியன் ட்ரீ நேஷ்னல் ட்ரீ 1950 இது பண்ணாங்க. இது வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரைட், நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது நமக்கு. அடுத்து லோட்டஸ் 1950 அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் இது மட்டி வாட்டரில் வாழக்கூடியது, அழகாக இருக்கும், பார்க்க அழகாக விரிஞ்சி இருக்கும். பீகாக் 1963 இது ஏஷியாவுக்கு சொந்தமானது. இது ஒன்லி பேர்ட் டெய்ல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. டைகர் 1973 இருக்கிற கேட் ஸ்பீசிஸே லார்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தம் 70% ஆஃப் டைகர் பாப்புலேஷன்ஸ் வந்து இருக்குது வேர்ல்டில். இந்தியாவில் 70% டைகர் பாப்புலேஷன் வந்து இருக்குது வேர்ல்ட்லே பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர் கங்கா 2008 இது ஒரு பெரினியல் ரிவர், அதாவது எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய ராயல் கேபிட்டல்ஸ் எல்லாமே இந்த ரிவரோடைய பேங்க்கில் தான் வந்து ஆரம்பிச்சுது. அண்ட் எலஃபண்ட் 2010 இது வந்து மெயின்லேண்ட் ஏஷியாவுக்கு நேட்டிவாக இருக்கும். இது நம்ம ரீஜன் ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளம். அடுத்து ரிவர் டால்ஃபின் 2010 இது வந்து ரிலையபிள் இண்டிகேட்டர் ஹெல்த்து. என்டையர் ரிவர் ஈகோசிஸ்டத்துலே இது ஒரு ஹெல்த்துக்கான ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். இது என்டேஞ்சர் அழிஞ்சிட்ருக்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இருக்குது. அண்ட் லாக்டோபேசிலஸ் 2012 இது ஒரு ஃப்ரெண்ட்லியான பாக்டீரியா. இது ஒரு லாக்டிக் அண்ட் பாக்டீரியா குரூப்பில் வந்து மேஜரான பார்ட்டு. அடுத்து கிங் கோப்ரா ஓஃபியோஃபேகஸ் ஹனான்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட்டு பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கு ரெயின் ஃபாரஸ்ட்டு பிளைன்ஸில் இருக்கும். மேங்கோ 1950 இது வந்து விட்டமின் ஏ, சி, டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. மெயினாக பார்த்தோன்னா பிளைன் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடாப்ட் பண்ணக்கூடிய இயர்ஸ் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நேச்சுரல் சிம்பிள்ஸ். நம்மளுடைய தமிழ்நாடுடைய அனிமல் பார்த்தோன்னா நீலகிரி தார். தமிழ்நாடுடைய பேர்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ரால் டவ், மரகத புறா. ஃப்ளவர் குளோரிசா சூப்பர்பா. ட்ரீ பால்மரா ட்ரீ பனை மரம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து மூவர்ண கொடி. ஸோ அந்த கலர் எல்லாமே சேம் வித்தில் ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் மேலே வந்து சாஃப்ரான் கலர், சாக்ரிஃபைஸ் தியாகத்தை பண்ணுறது. க்ரீன் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடியில் பாட்டமில் இருக்கும். நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி, நம்மளுடைய வளம், ப்ராஸ்பரிட்டி, இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஒயிட் பேண்ட் நடுவில் வந்து பீஸ், பியூரிட்டி. அது அசோக சக்கரா வீல் நேவி ப்ளூ கலரில் இருக்கும். அது உண்மை, அமைதி, இந்த மாதிரி விஷயத்த வந்து குறிக்குது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோட லென்த் அண்ட் வித் ப்ரொப்போர்ஷன் பார்த்தோன்னா 3:2 இருக்கும். அசோக சக்கரில் மொத்தம் 24 ஸ்போக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் எம்ப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 லயனு அசோகாவுடைய பில்லர் டாப்பில் வந்து இருக்கும் சாரநாத்தில். அதை தான் நம்ம நேஷ்னல் எம்ப்ளமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் எம்ப்ளம் எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 26 ஜான் 1950. அதாவது நம்ம சுதந்திரம்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நம்ம நாட்டுக்கு ஒரு எம்ப்ளமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இயரு.
சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டமில் எழுதியிருப்பாங்க. அதாவது ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ். ஸோ நேஷ்னல் எம்ப்ளமில் 2 பார்ட் இருக்கும். அப்பர் லோயர்னு சொல்லிட்டு. அப்பர் பார்ட்டில் 4 லைன்ஸு நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சர்க்குலர் பெடஸ்டலில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா நேராக பார்க்கணும் போது 3 லைன்ஸ் மட்டும் தான் நம்ம அட் டைமில் பார்க்க முடியும். அதுமாதிரி அடியில் பார்த்தோம்னா ஒரு எலஃபேண்ட் இருக்கும், ஹார்ஸ், புல்லு, லைன் எல்லாமே. எலஃபேண்ட்ன்றது ஒரு எனர்ஜியை குறிக்கக்கூடியது, ஹார்ஸ் ஸ்பீடு, புல்லுன்றது ஹார்ட் ஒர்க், லைன்ன்றது மெஜஸ்டிக் பார்க்குறதுக்கு. அந்த வீல் ஆஃப் ரைட்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரம் வந்து நடுவில் இருக்கும். இந்த எம்ப்ளம் வந்து எங்கெல்லாம் பார்க்கலான்னா கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அந்த இடத்துல, இந்தியன் கரன்சி, பாஸ்போர்ட்டு இதெல்லாமே வந்து இருக்கும் இந்த சிம்பிள். அடுத்து கொடிகாத்த குமரன் பற்றி ஒரு சின்ன சொல்லியிருப்பாங்க. அதாவது திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலையில் பிறந்தார். சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அப்போ 1932 என்ன ஆச்சுன்னா காந்திஜி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு கண்ட்ரி ஃபுல்லாகவே, அந்த அரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக. அப்போ வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து காந்திஜி ரிலீஸ்க்காக நடந்துகிட்டு இருந்தப்போ இவர் வந்து ரொம்ப தீவிரமாக அதில் கலந்துக்கிட்டார். அந்த டைமில் போலீஸ் அட்டாக் பண்ணதில் அவர் இறந்துட்டார். அப்போ மூவான கொடியை கையில் வச்சுக்கிட்டே அவர் செத்துருப்பார். அதனால தான் இவர் கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவரோட பேரில் ஒரு போஸ்டல் ஸ்டாம்பே கொடுத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவரோட சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிகேஷன் நேஷனுக்காக பண்ணதுக்காக. அடுத்து நேஷ்னல் ஃப்ளாகை யார் டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ஆந்திராலேருந்து இருக்கக்கூடிய பிங்காலி வெங்கையன்றவர். ஃபஸ்ட்டு இந்தியன் ஃப்ளாகை வந்து குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுல தான் வந்து நெஞ்சாங்க. இந்த ஃப்ளாகை எங்கே ஹாய்ஸ் பண்ணாங்கன்னா யார் அப்படின்னும் போது டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் ஆகஸ்ட் 15, 1947 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் வந்து கொடி ஏற்றினார். அந்த ஃப்ளாக் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா சென்னை ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியமில் வந்து இருக்குது. அதே மாதிரி 4 லைன்ஸு எதுலேயும் சூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அசோகாவுடைய சாரநாத் பில்லர்லேருந்து நம்ம எம்ப்ளமாக இருக்குது. இப்போ சாரநாத் மியூசியமில் வந்து அது இருக்குது. நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம். ஸோ நம்மளுடைய நேஷனுடைய சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை குறிக்குது. இந்த ஆந்தம் எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர். பெங்காலியில் எழுதியிருப்பார். அதை ஹிந்தியில் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அதை நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் 24 ஜான் 1950 வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ரூல்ஸ் என்ன, நம்ம நேஷ்னல் ஆந்தம் பாடுறோம் அப்படின்னா 52 செகண்ட்ஸ் அந்த பாட்டு டியூரேஷன்ஸ் இருக்கும், அதை பாடணும். அண்ட் எல்லாருமே ஏஞ்சி நின்று பாடணும். அண்ட் அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு பாடணும் அப்படின்றது தான். 27 டிசம்பர் 1911 முன்னாடியே வந்து காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் வந்து கொல்கட்டாவில் நடந்திருக்கும். அந்த டைமில் இந்த நேஷ்னல் ஆந்தமும் ஃபஸ்ட்டு வந்து பாடியிருப்பாங்க. இதுவும் ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நேஷ்னல் சாங் வந்து வந்தே மாதரம். இதை கம்போஸ் பண்ணவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க ஜனகணமனுக்கு. இதையும் ஜான் 24, 1950 வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தார். இது வந்து ஒரு நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த சாங் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோடைய மோஸ்ட் ஃபேமஸான நாவல் ஆனந்த் மாத்தோடைய ஒரு பார்ட்டு தான் இந்த சாங்கு. அடுத்து நேஷ்னல் பிளெஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எழுதினவர் யார் அப்படின்னும் போது அப்போ இது மாதிரி வெங்கட சுபாராவ் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில். ஓகேவா. அடுத்து நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த கர்டு நம்ம எவ்ரிடே நம்ம சாப்பிடக்கூடிய தயிரில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அது பேர் தான் லாக்டோபாசிலஸ் டெல்புர்சின்றது. இது அக்செப்ட் பண்ண நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம் எந்த இயர்னு பார்த்தோன்னா 2012. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மில்கில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை உருவாக்கி அந்த மில்கோடைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டை மாற்றும். சரிங்களா. இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் குவாலிட்டி அண்ட் கூலிங் கெப்பாசிட்டிக்கு ரொம்பவும் உதவும். அவ்வளோதான். இந்தியன் கரன்சி இந்தியன் ருப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரிலீஸ் பண்ணவர் சிர்சா ஷூர் 16th centuryயில் வந்து ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த ருப்பியா தான் நம்ம ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை டிசைன் பண்ணவர் தமிழ்நாடுலேருந்து உதயகுமார் அப்படின்றவர் 2010. இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் கேலண்டர். கனிஷ்காவுடைய பீரியடில் ஒரு நியூ கேலண்டர் 78 CE அந்த டைமில் வந்து ஆரம்பிக்குது. அந்த இயர் தான் ஸ்ப்ரிங் ஈக்னாக்ஸில் ஆரம்பிக்குது. எந்த டேட் பார்த்தோன்னா March 22. டூரிங் லீப் இயராக இருந்தால் March 21 இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரியும் இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபேமஸான ஆஸ்ட்ரோனமர் மேக்நாத் சஹான்றவர் தான் இந்த கேலண்டர் ரிஃபார்மேஷன் கமிட்டி 22 March 1957 தலைமை ஏற்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் கேலண்டரை இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமிட்டி. ஸோ அடுத்து நேஷ்னல் ஹாலிடே இண்டிபெண்டன்ஸ் டே August 15. இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறோம். ஏன்னா பிரிட்டிஷ்கிட்டேருந்து இந்தியா ஃப்ரீடம் கிடைச்ச நாள். அந்த டேவை தான் நம்ம ரொம்ப வேர்ல்டு பிக்கஸ்ட் டெமோக்ரஸியை கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இந்த டேயில் பார்த்தோம் அப்படின்னா மகாகவி பாரதியார் போயம்
ஆடுவோமே பல்லு பாடுவோமே அதை வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பட்டம்மாள் டிகே பட்டம்மாள் அப்படின்ற ஒரு கர்நாடிக் மியூசிக் ஃபேமஸ் சிங்கர் வந்து பாடுறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷன் வந்து எவ்ரி இயர் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் யார் கொடியேற்றுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நேஷ்னல் ஃப்ளாகை ப்ரைம் மினிஸ்டர் தான் ஏற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிபப்ளிக் டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Jan 26, 1950 வந்து இந்தியா ரிபப்ளிக் ஆச்சு. ஸோ அந்த எவ்ரி இயர் அந்த டேவை வந்து ரிபப்ளிக் டேன்னு கொண்டாடிட்டுருக்கோம். கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா 26 Jan 1950 அப்போ தான் கான்ஸ்டியூஷனும் கமெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ ஆகஸ்ட் 1947 இந்த டேட் வரைக்கும் பிரிட்டன் குயின் வந்து ஹெட்டாக இருந்திருக்காங்க. ஸோ ரிபப்ளிக் ஸ்டேட்னு அந்த டேயில் தான் நமக்கு இந்தியாவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்ட் தான் வந்து நம்ம இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிட்டிசன். ஸோ அதனால் ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றுவார். எங்கன்னா நியூ டெல்லி. ஓகேவா? அடுத்து January 29 அதாவது ரிபப்ளிக் டேவோடைய 3வது நாளில் இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து ரீட்ரீட் செரிமனின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க, முடிச்சு வைப்பாங்க. எப்படின்னா, இது வந்து இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பேண்ட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சீஃப் கெஸ்ட்டாக இருப்பார். ராஷ்டிரபதி பவனில் 6 மணிக்கு இந்த செலிப்ரேஷனுடைய பார்ட்டாக லைட் எரிய வச்சு பார்ப்பாங்க. அடுத்து காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தி உடைய பிறந்த நாள். ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லுவாங்க. இது வந்து 2 அக்டோபரில் நடக்கும். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து October 2 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ க்ளாசரி, இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன, ரிபப்ளிக்னால் என்ன? ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னும் போது இன்னொரு கண்ட்ரிக்கிட்டேருந்து நமக்கு இன்னொரு கண்ட்ரியோட கண்ட்ரோல்லேருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. ரிபப்ளிக் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டை ஒரு எலெக்டட் பர்சனாக கொண்டு வந்து வைக்கிறது. ஹெரிட்டேஜ், ஆர்ட் அண்ட் பில்டிங்ஸ், ட்ரெடிஷன்ஸ், பிலீஃப், இது எல்லாமே. அடுத்தது இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் யார் கம்போஸ் பண்ணாங்க? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. விச் இஸ் த நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் இந்தியா? நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன. ஹூ ரோட் த ஃபேமஸ் நாவல் அனந்த் மந்த்? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. Dash birthday celebrated International Day of Non-Violence, Mahatma Gandhi. The color of Ashoka Chakra found in national flag is? அசோக சக்கரோடைய கலர் என்ன? நேவி ப்ளூ. நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்டு. எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா சென்னை ஃபோர்ட் மியூசியமில். நெக்ஸ்ட்டு, த நேஷ்னல் ஆந்தம் ரிட்டர்ன் பண்ணவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அண்ட் த டைம் டேக்கன் டு ப்ளே த நேஷ்னல் ஆந்தம்ன்றது 52 seconds. அண்ட் வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் 1896 செஷன் நேஷனல் காங்கிரஸில் வந்து பாடியிருப்பார். அண்ட் யார் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏற்றுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட், fill in the blanks. The national emblem was adapted from Ashoka pillar. எங்கே இருக்குன்னா சார்நாத். National fruit mango, bird peacock, tree banyan tree. The flag in which was flown in 1947 Independence Day யார் வியூ பண்ணாங்கன்னும் போது குடியாத்தமில். எங்கன்னு பார்த்தா குடியாத்தமில். இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் டிசைன் பண்ணவர் யார்? பிங்காலி வெங்கையான்னு சொல்லுவாங்க. அண்ட் டேஷ் டாட்டர் சாகர் கனிஷ்கா. லாங்கஸ்ட் ரிவர் வந்து கங்கா. இந்த இந்தியன் ருபி சிம்பிள் டிசைன் பண்ணவர் உதயகுமார். நெக்ஸ்ட்டு, த சக்ரா ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எத்தனை ஸ்போக்ஸ்? 24 ஸ்போக்ஸ். அடுத்த லைன், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் கேபிட்டல் இஸ் நவ் இன் எந்த மியூசியமில் இருக்குன்னா சாரநாத் மியூசியம். நேஷ்னல் ஆந்தம் அடாப்ட் பண்ணது 1950. டேஷ் டிக்ளேர்டு அஸ் அவர் நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம் லாக்டோபைசிலஸ். ஓகேங்களா? சாஃப்ரான் வந்து கரேஜ், ஒயிட் வந்து பீஸ், ஹார்ஸ் எனர்ஜினும் போது புல் வந்து ஹார்ட் ஒர்க். 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, 50 வந்து ரிபப்ளிக் டே. ரவீந்திரநாத் தாகூர் சூஸ் கரெக்ட் ஆப்ஷன். ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோன்னா நேஷ்னல் ஆந்தம். ஸோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து நேஷ்னல் சாங், பிங்கில் வெங்கை நேஷ்னல் ஃப்ளாக், மேக்நாத் சாகா வந்து ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மேட்ச் அண்ட் சூஸ் த ராங் பேர். மேட்ச் அண்ட் சூஸ் தி ராங் பேர். ஓகே, மேட்ச் பண்ணிவிடுவோம் நம்ம. நேஷ்னல் ரெப்டைல் பார்த்தோம் அப்படின்னா டால்ஃபின். ரெப்டைல் வந்து கிங் கோப்ரா. அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின். ஹெரிட்டேஜ் அனிமல் வந்து டைகர். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் லாக்டோபேசிலஸ். ஓகே, இதில் வந்து சூஸ் தி ராங் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோட லென்த் அண்ட் பிரெத் வந்து 3:2. சக்ரா வந்து 24 ஸ்போக்ஸ். நேஷ்னல் ஃப்ளாக் டிசைன் பண்ணது வந்து
சரி சக்ரா ஸ்கை ப்ளூன்னு கலர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் ராங் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தோன்னா நேஷ்னல் ஃப்ளாக் டிசைன் பண்ணவர் யார்? ரைட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளோன் ஃப்ளாக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோர்ட் இன் கொல்கட்டா மியூசியம்ன்றது தப்பு, சென்னையில். த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து குடியாத்தம். இது எல்லாமே ரைட்டு. ஓகேவா? அடுத்து இந்த 3ல் எது ரைட்? ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இது ரைட். நவம்பர் 26 கிடையாது ரிப்பப்ளிக். அண்ட் ஜான் 26, அக்டோபர் 12 காந்தி ஜெயந்தி, அக்டோபர் 2. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட இந்த யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.